இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் அனைத்து உறுப்பு நாடுகளும் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஆனந்த சங்கரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முரளிதரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது, முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்ற போராட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த வீரசிங்கம் ஆனந்த சங்கரி இந்த மாநாட்டில் அனைத்து நாடுகளுமே பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா, வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு முதுபெரும் தலைவர், இலங்கையின் நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு வருபவர். இந்த நிலையில் நீங்கள் இந்த பொதுநலவாய மாநாட்டில் அனைத்து நாடுகளும் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள். இலங்கையின் மனித உரிமை செயல்பாட்டை வைத்துத்தான் அதனை புறக்கணிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் இப்படி எல்லா நாடுகளும் பங்கேற்க வேண்டும் என்று கோருகிறீர்கள்? இதில் இப்போ நாங்கள் ஒரு புதிய முன்மாதிரியை காட்டிவிட்டால் பின்னுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும். இது ஒரு குடும்பம் மாதிரி இயங்குகிறார்கள். இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து 54 நாடுகள் ஒரு குடும்பம் மாதிரி தங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீர்ப்பதும் ஒருவருக்குள்ள பிரச்சனைக்கு உதவி பண்ணதுமாக இருக்கைகளில் இது ஒரு நல்ல எல்லாரும் குடிக்கின்ற ஒரு வாய்ப்பில் இந்த மனித உரிமைகள் பற்றி பேசுவதையும் வைத்துக்கொண்டு அதே போன்ற முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இன்னும் தீரையில் எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கின்றார்கள். அதை எல்லாருமா சேர்ந்து எடுத்திருந்தால் ஒரு பெரிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். இலங்கையின் வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்த பிரிட்டன் பிரதமர் இன்று காலையில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு சுயாதீனமான சுதந்திரமான விசாரணைக்கு இலங்கை அரசை உத்தரவிட வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு வெளியிலிருந்து ஒரு சர்வதேச விசாரணையோ அல்லது சுயாதீனமான விசாரணையோ யாரேனும் சர்வதேச அரங்குகளில் கோரினால் அதற்கு தன்னுடைய ஆதரவை வழங்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கோரிக்கை இந்த முழு ஆதரவை நான் கொடுக்கிறேன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்றால் சிலர் மத்திலேயே ஒரு எண்ணம் என்னென்றால் ஜனாதிபதியை எப்படி சேர்ந்து விசாரித்து போட்டு தூக்குதலை கொடுக்கலாம். அது அந்த அடிப்படையில் தான் பலத்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கு. நான் சொல்லியிருக்கேன், ஜனாதிபதி என்ற முறையிலே உங்களுடைய கடமையை செய்ய மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்யுங்கள், அவர்களுக்குள்ள குறைகளை தீருங்கள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மீது இலங்கை அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், குறிப்பாக LLRC பரிந்துரைகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் இருக்கும் காட்டும் வேகம் போன்றவை உங்களுக்கு சரியானவை, போதுமானவை என்று படுகிறது. அவர் ஒன்றும் செய்யவில்லை. என்னது போதுமான சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் செய்யவில்லை. எத்தனை மக்கள் எல்லாம் கிணறு தெரியாது, வெளியுலகத்து தெரியாது. 2 மாவட்டம், முல்லைத்தீவு கிளர்ச்சி மாவட்டத்தில் ஒன்றும் இல்லை. என்ன வீடு இல்லை, வாசல் இல்லை, கூரை இல்லை, இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒழுங்காக நிலையில் இருந்து சமைக்கக்கூடிய இடம் இல்லை. இது நல்லபடி வேறு தீர்த்துக்கலாம். இந்த மாநாடு செலவழித்த பணம் போதும் அந்த யார் என்னென்னத்தை இழந்தார்களோ அதை கொடுக்குறதுக்கு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஜாதியாக கேட்டுனா நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இந்த உயிருண்டை தவிர மற்ற என்னத்தை இழந்தீர்களோ அதை நான் பெற்றுத்தரேன்னு சொல்லியிருக்கிறீர்கள், அதையும் செய்ய முடியலன்னு அவர் சிரிச்சு போய் சொல்கிறார். எலெக்ஷன் எடுத்து சொல்கிற கதை இல்லாத நீங்கள் இப்படி பரதமாக இருக்கிறீங்க. அப்போ அந்த உள்ளத்திலிருந்து அந்த தெளிவான ஒரு முடிவு இதுதான் செய்யணும், இதை தான் செய்ய போன்னு வரையில்